ஈரானின் பதிலடிக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுவீச்சில் தாக்காமல் இருப்பதற்கு சில காரணங்கள் கூறப்படுகின்றன. குறிப்பாக இஸ்ரேலிடம் அயன் டோம் இருக்கிறது என்றால் ஈரானிடம் பல மாஸ்டர் பிளான் இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஈரானின் மலிவான உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகள் இஸ்ரேலின் விலை உயர்ந்த ஏவுகணைகளை சர்வ சாதாரணமாக சிதறடிக்கின்றன. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஈரானிடம் ஆயுதங்கள் தீர்ந்துவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்யும்? இந்த கேள்வி எஞ்சி இருக்கிறது. ஆனால் உடனடியாக போர் ஆரம்பித்து 2 தினங்களுக்குள்ளாகவே சீனாவும் வடகொரியாவும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இப்போது வரை ஈரானுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது, எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் விளக்கமாக விரிவாக மேற்கத்திய ஊடகங்களில் வருகிறது. அதே சமயத்தில் ஈரானின் பதிலடி தாக்குதலால் இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு, அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு போன்ற செய்திகள் ஊடகங்களில் மறைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானின் பதிலடிக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுவீச்சில் தாக்காமல் இருப்பதற்கு சில காரணங்கள் கூறப்படுகின்றன. குறிப்பாக ப்ளூம்பர்க் ஊடகத்தில் வந்துள்ள அந்த செய்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே கூட அதிர்ச்சியாக இருக்கலாம். என்ன அந்த செய்தி? வாருங்கள் பார்க்கலாம். ஈரான் மீது பல ஆண்டுகளாக பொருளாதார தடை இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஏவுகணை தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே உருவாக்கி தயாரிக்கிறார்கள். ஆரம்பத்தில் சோவியத் யூனியனின் ஸ்கட் ஏவுகணைகளை அடிப்படையாக கொண்டு இன்று ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லும் ஃபட்டா 2 ஏவுகணை வரை வளர்ந்து வந்திருக்கிறார்கள். இவ்வளவு ஏவுகணைகளை தயாரிக்க வேண்டுமானால் அவர்களுக்கான மூலப்பொருள் எங்கிருந்து கிடைக்கிறது? சாதாரணமாக சிவிலியன் பயன்பாட்டிற்காக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிப், சென்சார் இதையெல்லாம் ராணுவ பயன்பாட்டிற்காக அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். சீனா, வடகொரியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் உதிரி பாகங்களை இடைத்தரகர்கள் மூலம் ஈரான் கள்ளச்சந்தையிலும் வாங்குகிறது. ஏவுகணைகளுக்கான கார்பன் ஃபைபர் மற்றும் திட எரிபொருட்களை ஈரான் சொந்தமாகவே தயாரிக்கிறது. இஸ்ரேலிடம் அயன் டோம் இருக்கிறது என்றால் ஈரானிடம் பல மாஸ்டர் பிளான் இருக்கிறது. ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி வீசியது ஈரான். அயன் டோமால் அதை சமாளிக்க முடியவில்லை. அதனால்தான் டெல் அவிவ் நகரத்தில் பல பகுதிகள் சிதறின. ஈரானின் ஃபட்டா ஏவுகணைகள் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தவுடன் தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை. இஸ்ரேலின் ஏரோ மற்றும் பேட்ரியாட் அமைப்புகளால் ஃபட்டாவின் வேகத்தையும் திசையையும் கணிக்கவே முடியவில்லை. ஈரானின் மலிவான உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகள் இஸ்ரேலின் விலை உயர்ந்த ஏவுகணைகளை சர்வ சாதாரணமாக சிதறடிக்கின்றன. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஈரான் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது என்கிறது ப்ளூம்பர்க். அதாவது இஸ்ரேலிடமும் அமெரிக்காவிடமும் ஆயுதங்கள் தீர்ந்த பிறகு தன்னிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்த ஈரான் தயாராகி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த போருக்கு பின்னால் ஒரு பொருளாதார கணக்கு இருக்கிறது. ஈரான் மிகவும் குறைந்த செலவில் தன்னுடைய உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகளை 1.5 கோடி ரூபாயிலிருந்து 4 கோடி ரூபாய் செலவில் ஏவுகிறது. அதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதற்கு பல 100 கோடிகளை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இஸ்ரேலின் டேவிட் ஸ்லிங் அமைப்பிலிருந்து ஏவப்படும் ஒரு ஏவுகணையின் விலை சுமார் 8.3 கோடி ரூபாய். அதைவிட சக்தி வாய்ந்த அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணையின் விலை 33 கோடி ரூபாய். தாட் ஏவுகணையின் விலை தலை சுற்ற வைக்கும் வகையில் 100 கோடி ரூபாய் வரை செல்கிறது. அதாவது ஈரான் வெறும் 4 கோடி ரூபாயில் ஒரு ஏவுகணையை அனுப்பினால் அதை தடுக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் 33 கோடி முதல் 100 கோடி ரூபாய் வரை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஈரான் தன்னுடைய நிலத்தடி ஏவுகணை நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளை சேமித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது பற்றிய தகவல் வெளி உலகுக்கு இதுவரை தெரியவே தெரியாது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏவுகணைகளை லாக்ஹீட் மார்டின் போன்ற தனியார் நிறுவனங்களிடமிருந்துதான் வாங்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இவர்களிடம் ஆயுதம் தீர்ந்துவிடும் அபாயம் இருப்பதால் தான் இப்போதைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சற்று பொறுமை காக்கிறார்கள். வெயிட் அண்ட் வாட்ச் என்ற முறையில் தான் இந்த போர் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் தன்னுடைய நிலத்தடி ஏவுகணை நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளை தொடர்ந்து எத்தனை வாரங்கள் போர் நீடித்தாலும் சமாளிக்க கூடிய அளவுக்கு சேமித்து வைத்திருக்கிறது என்று கூறுவதோடு ப்ளூம்பர்க் நிற்கவில்லை. அதையும் தாண்டி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்கிறது. இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஈரான் தேறிவிட்டது. தயாராக அந்த
ஏவுகணை இருக்கிறது. ஈரானிலிருந்து ஏவினால் அது அமெரிக்காவை சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று ப்ளூம்பர்க் அச்சத்தை கிளப்பிவிட்டிருக்கிறது. ஒருவேளை ப்ளூம்பர்க் கூறக்கூடிய மாசியோ மான்ஸ்டர் மிசைல் என்பது உண்மையானால் அமெரிக்கா ஈரானை பார்த்து பயந்துதான் ஆக வேண்டும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் உடனடியாக மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினால் ஒரு பக்கம் அவர்கள் ஹார்முஸ் நீர்ச்சந்தியை மூடுவார்கள், இன்னொரு புறம் தாக்குதல்களையும் தீவிரப்படுத்துவார்கள். சரி, ஈரானிடம் ஆயுதங்கள் தீர்ந்து விட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்யும்? இந்த கேள்வி எஞ்சி இருக்கிறது. ஆனால் உடனடியாக போர் ஆரம்பித்து 2 தினங்களுக்குள்ளாகவே சீனாவும் வடகொரியாவும் ஈரானுக்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கின்றன. ஏற்கனவே ஈரான் அந்த 2 நாடுகளிடமும் ஆயுதங்களை வாங்க ஒப்பந்தமும் செய்திருக்கிறது. போர் அடுத்த சில வாரங்களுக்கு நீடித்தால் அது இஸ்ரேலின் பொருளாதாரத்தையும் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு ஆதிக்கத்தையும் பெரிய அளவில் பாதிக்கும். ஆயுத பலத்தை விட யார் அதிக காலம் தாக்குப்பிடிக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த போரின் போக்கை தீர்மானிக்க போகிறது. எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் முழு வேகத்துடன் எதிர்கொள்ள ஈரான் தயாராக இருக்கிறது. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஈரானின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக நாசமாக்க வேண்டும், ஏவுகணைகளை அழிக்க வேண்டும். இனி அவர்கள் ஆயுதங்களையே உற்பத்தி செய்யக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் குறியாக இருக்கிறது. இந்த போர் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.